ஹலோ மை டியர்ஸ், இன்னைக்கு லாவண்யா விஷயம் என்னன்னா, ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற வேலை குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறதாங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஃபேமிலியோடு வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போகிறோங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குலதெய்வம் கோயில் எதுன்னு கேட்டால் நான் அப்பவும் வந்துட்டு அப்பாவோட குலதெய்வம் கோயில் தாங்க சொல்லுவேன். அப்போ தான் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட குலதெய்வம் தான் வந்துட்டு குலதெய்வம் சொல்லணும் அப்படின்னு. ஒரு நிமிஷத்தில் எப்படி பொண்ணுங்க வாழ்க்கை டக்குன்னு மாறிடுதுல. நீங்களும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி உங்கள் லைஃப் மாறி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹைஃபை வந்து கமெண்ட் பண்ணுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஒரு ரீசன்னால இவ்வளவு நாள் கும்பிட்ட குலதெய்வம் இல்லைன்னு ஆயிராதுங்க. அதனால பொண்ணுங்களுக்கு எப்பவுமே 2 குலதெய்வங்க. சின்ன வயசுல அப்பா அம்மா கூட வந்து பொங்கல் வைக்கும் போது ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, அக்கா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒட்டுக்கா பார்ப்போங்க. அப்போ நாங்கள் ஓடி விளையாண்ட இடத்துல இன்னைக்கு எங்கள் பசங்க ஓடி விளையாடும் போது தான் எவ்வளோ வயசாயிடுச்சு அப்படின்னே தெரியுதுங்க. சக்கரை பொங்கல் வச்சு அபிஷேகம் பெனஞ்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டோங்க. குலதெய்வம் கோயிலுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது மார்னிங் வந்தால் ஈவினிங் ஆயிருங்க. ஸோ ஒன் டே ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு என்ன ஃபுட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேங்க. அந்த வீடியோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேங்க. வேணும்னா கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் குலதெய்வம் கோயிலில் நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.